हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதேஷ்னா சகீஸ், இன்று ராதாரமன் சரண்தாஸனுடைய செகண்ட் பார்ட் பார்க்க இருக்கும். கௌடிய சம்பிரதாயத்தில் குரு பரம்பராவினுடைய ஆச்சாரிய புருஷர்களில் மகா வைஷ்ணவர் ஸ்ரீ ராதாரமன் சரண்தாஸ் தேவ். இவரை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். சாக்ஷாத் ஸ்ரீ நித்யானந்த ரூபத்தில் அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு இவரே கொடுத்துருக்கார். ராஜரிஷி வனமாலி ராய் பகதூர்ஜி இவருடைய சரித்திரத்தையும் போட்டிருக்கோம். அவரே இந்த படே பாபாஜியினுடைய அனன்ய பக்தர் தான். ஸ்ரீ ராதாரமன் சரண்தாஸ் தேவ் வைஷ்ணவோத்தமர்கள் மகா சிறந்த வைஷ்ணவர். ஜெகநாதபுரியில் மகாபிரபுண்ட யார் வைஷ்ணவர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிரபு சொல்வாராம், யாருடைய வாயிலேருந்து ஒரு தடவை கிருஷ்ணநாமம் வருதோ அவரே வைஷ்ணவர் அப்படின்பாராம். அப்போது மகாபிரபுஜி சொன்னது என்ன அப்படின்னா, அப்படி சதா கிருஷ்ணநாமம் ஒருத்தருடைய வாயில் வந்துட்டே இருந்தது அப்படின்னா அவரே வைஷ்ணவோத்தமர். அப்போது படே பாபாஜி என்ன அப்படின்னா வைஷ்ணவோத்தமர்களையும் முக்குட்டமணி. நவதீபத்தில் அவரை பார்க்கிற நாய் கூட அந்த நாயினுடைய வாயிலிருந்தும் கிருஷ்ணநாமம் வெளிப்படுமா. அதே மாதிரி மகாபிரபுஜி அந்த வன யாத்திரையாக போயின்னு இருக்கும் பொழுது அந்த வனத்தில் வாழுற விலங்குகள் சிங்கம் வாயிலேருந்தும் நாமம் வெளிப்படுமே. அப்படி படே பாபாஜியினுடைய சரண ஸ்பர்ஷம் பண்ணுறவங்களுக்கு மகாபிரபு போலவே அந்த ஜனங்களுக்கு அந்த விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே விரக தாபம் மேலிட்டு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிருவாளாம். மகாபிரபு ஜெகநாதபுரி ஜெகநாத மந்திரில் எந்த இடத்துல நின்றுண்டு அவர் மகாமந்திரம் மணிக்கணக்காக சொல்லுவாரோ அப்போ அவர் நின்றுண்டு சொல்ற அந்த கருட ஸ்தம்பத்துக்கு பின்னாடி தானே நின்றுண்டு சொல்வார். அந்த கல்லும் உருகி மகாபிரபுனுடைய அந்த கால் சரண சின்னங்கள் அப்படியே அந்த கல்லில் பதிஞ்சுதான். அதே மாதிரி தான் படே பாபாஜிக்கும் நாம விரக தாபத்தினால கிருஷ்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்தருடைய இல்லத்தில் போய் நாம ஜபம் பண்ணும்போது இந்த கல்லும் உருகி ஜெகநாதபுரி கோயிலில் இன்றைய அளவுக்கும் எப்படி அந்த சரண சின்னம் பிரபுவனுடைய சரண சின்னம் காணப்படுறதோ அதே மாதிரி இன்றைக்கும் கட்டாக் போனால் அங்கே ராஸ்பிஹாரி மட்டுன்னு ஒரு மட் இருக்கு. அந்த மட்டில் படே பாபாஜியினுடைய சரண சின்னம் கட்டாக்கில் இருக்கிற அந்த ராஸ்பிஹாரி மட்டில் இந்த படே பாபாஜியினுடைய சரண சின்னம் காண கிடைக்கிறது. அப்போது அவரை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? அனுபவப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அவரை பற்றி புரியும் அப்படின்ற மகாராஜ். பல பக்தர்கள் அவரை சாக்ஷாத் மகாபிரபு ரூபத்திலையும் தரிசனம் பண்ணியிருக்கலாம். அப்புறம் பலருக்கு சாக்ஷாத் ராதாகிருஷ்ண யுகல ரூபத்திலையும் தரிசனம் கொடுத்துருக்காராம். இந்த ராதாரமன் சரண்தாஸ் தேவ் அவர் ஆசிரியிச்ச குடும்பங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பலவிதமான அனுபவங்களை நடத்தி தந்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி சொல்றார். இப்போ வேற குரு பரம்பரையை ஆசிரியிச்சிருந்தாலும் சரி, அந்நிய சம்பிரதாயத்தை ஆசிரியிச்சிருந்தாலும் சரி, ஆனா அந்த படே பாபாஜி பண்ண அந்த 3 மகா பெரிய சேவைகளுக்காக எல்லா வைஷ்ணவர்களுமே அவளுக்கு ருணப்பட்டிருக்கார் அப்படின்றார். என்ன அப்படின்னா, இந்த அகில விஸ்வத்திலையும் எத்தனை கௌர் பக்தி இருக்காடோ அவ்வளவு கௌடிய பக்தர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். என்ன அப்படின்னா, ஒன்று மகாபிரபுனுடைய பிரகடன காலத்தில் இருந்த 3 நிதிகளை இவர் காப்பாற்றியிருக்கார். அதில் முதல் நிதி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பூரியில் ஜெகநாத மந்திர் இருக்கே, அங்கே சைதன்யா பாத பத்ம மந்திர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது மகாபிரபு 18 வருஷம் எந்த ஸ்தானத்தில் நின்றுண்டு கருட ஸ்தம்பத்துக்கு பின்னாடி அந்த சுவத்தில் தன்னுடைய 3 கை விரல்களை பற்றிண்டு எங்கே நின்று மணிக்கணக்காக தர்சனம் பண்ணாரோ, மகாமந்திரம் சொன்னாரோ, அந்த ராதா பிரேமையில மூழ்கி அந்த அங்கங்களுடைய விரக தாபத்தினால அழுது 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 அந்த நின்ற இடத்து அவருடைய அந்த கல்லும் உருகி சைத்தன்ய பகவானுடைய சரணங்கள் அப்படியே அந்த இடத்துல பதிஞ்சிடுது.
ராமாயணத்தில் பரதன் வந்து ராமனை சந்திக்க சித்திரக்கூட்டம் போனான் இல்லையா, அப்போ அவ 2 பேரும் மனமுருகி பேசிக்கொண்டு அந்த விரக தாபத்தில் அவ கண்ணீர் வடிச்ச போகுது அந்த இடத்துக்கு கல்லும் உருகி போச்சான். அதனால இன்னைக்கும் போனா ராம பரதர்களுடைய கால் சுவடுகள் பதிஞ்சதை இன்னைக்கும் காணலாம் அப்படின்ற. அதே மாதிரி பிருந்தாவனத்துல கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது சகாக்களோட அந்த அந்தி நேரம் சாயும் போது அவன் எழுப்புற அந்த வீண நாதத்தினால அவன் சரணம் பட்ட இடமெல்லாம் அப்படியே உருகினதாம். இன்றைக்கும் பிருந்தாவனத்துல பகவானுடைய சரண சின்னங்கள் காண கிடைக்கிறது. அப்புறம் மகாபிரபுஜியினுடைய அங்க தாபத்தினால அவர் நாமம் சொல்ல சொல்ல அந்த தேகமே அப்படியே உருகி, அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். அது எந்த இடம்? ஹலால் நாத்னு ஒரு இடம். அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபுனுடைய பூரா அங்கம், சிரசு முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற அந்த அங்கங்கள் அப்படியே அந்த கல்லில் உருகி அவர் நமஸ்காரம் பண்ணும்போது அப்படியே அந்த கல்லில் பதிஞ்சுதான். அதையும் இவர் தான் காப்பாற்றியிருக்க. அது எப்படி என்னன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ கௌர் மகாபிரபு வந்து இந்த பூரி வாசம்லாம் முடிஞ்சு பகவானோட இந்த பகவானோட கலந்துட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சா விட்டு தேவர்களுக்கும் துர்லபம் அந்த சரண சின்னங்கள். மகாபிரபு அந்தர்தானம் ஆனா விட்டு ஜெகநாத தர்ஷனார்த்திகளுடைய கூட்டம் அதிகமாக ஜனங்கள் வந்து அந்த சரண சின்னத்தை அப்படியே மிதிச்சுட்டே போயிடுவா. அப்போது அந்த சரண சின்னத்தை மேய்ச்சி கொண்டு போகும்போது அந்த வைஷ்ணவர்களுடைய இருதயங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். ஆஹா, தேவர்களுக்கும் துர்லபம் இல்லையா இந்த சரண சின்னம், இப்படி எல்லாரும் மிதிச்சு மிதிச்சு நாளடைவில் இது லுப்தமாயிட போகிறதே. அப்போது அந்த மகாவஸ்து இல்லையா, அந்த மகாவஸ்துவுக்கு எப்படி நம்ம மரியாதை கொடுக்கணும், ஆனால் இது இப்படி காலக்கிரமேண இது லுப்தம் ஆயிடுமே அப்படின்றதுக்காக வேண்டி மகாபிரபுக்கு பிறகு எத்தனை பிரபுக்கள், எத்தனை சந்துக்கள், எத்தனை ஆச்சாரியர்கள் வந்துட்டு போனாலும், ஆனால் மகாபிரபுவனுடைய சங்கல்பம் வந்து இந்த படே பாபாஜியின் மூலமாக தான் இதை வந்து அவர் நடத்தின்றார். படே பாபாஜி ஜெகநாதபுரி வந்தார். முதல்ல பகவான் தரிசனம் ஆன உடனே முதல்ல போய் கோயில் அதிகாரிகள் கிட்ட பேசினார். அதுக்கப்புறம் அவா சொன்னதன் பேர்ல ராஜாவனிட போய் கலந்து ஆலோசிச்சார். முதல்ல அந்த இடத்துலேருந்து மெதுவா அந்த சரண சின்னம் பதிந்த அந்த கல்லை ரொம்ப கவனமா எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு நித்திய ஆராதனைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பிச்சிட்டார் ராஜாண்ட. அதுக்கப்புறமா ராஜாவுடைய அனுமதி பேர்ல அந்த சரண சின்ன பதிஞ்ச அந்த கல்லை அங்கேருந்து மெல்லமாக பேத்தெடுத்து அதை அந்த கோயில் வளாகத்துக்கு உள்ளேயே சைத்தன்ய பாத பத்ம மந்திர் அப்படின்னு ஒன்று நிர்மாணம் பண்ணி அந்த சரணங்களை, அந்த திவ்ய சிலாவை அந்த இடத்துல ஸ்தாபனம் செய்தார். இன்னைக்கும் அந்த சைத்தன்ய பாத பத்ம மந்திர் அதுக்குள்ளே சின்ன சின்ன கோயில் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா மகாபிரபுவனுடைய அந்த சரண சின்னங்கள் காண கிடைக்கிறது. இன்றைய தினம் வரைக்கும் கௌடிய பரம்பராவை சேர்ந்த சிஷ்யர்கள் மூலமாக விதிவத் அந்த சரண சின்னத்துக்கு பிரதிதினம் ஸ்நானம், சந்தன் சிங்கார், போக், ஆரத்தி, அப்படி அந்த பாத பத்மங்களுக்கு இன்றைய வரைக்கும் சேவா நடக்கிறது. அந்த சரண சின்னங்களுக்கு நடக்கும் அந்த சேவாவை பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி உண்டு. அப்படி ஒரு அமூல்ய நிதி, அந்த கௌர் லீலாவுனுடைய ஒரு அமூல்ய நிதி, அதை நமக்கு கிடைக்க வச்ச பெருமை வந்து படே பாபாஜியை தான் சாரும். அதுக்கடுத்தது ஜெகநாத்புரியில் வந்து வெறும் சரண சின்னம் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ள அந்த பாதபத்ம மந்திரில் காண கிடைக்கிறது. ஆனால் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஜெகநாதபுரியிலேருந்து 25 மைல் தூரத்தில் ஹலால் நாத் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் இருக்குது. அங்கே வந்து ஜெகநாதன் வந்து இந்த ஸ்நான யாத்திரை ஆனால் விட்டு கோயில் வந்து ஒரு 15 நாளைக்கு மூடிடுவா இல்லையா, அப்போ மகாபிரபு விரகம் தாழாமல் இந்த அலால்நாத்துக்கு போவார் தரிசனத்துக்காக. அப்போ அத்தியந்த விரக தாபத்தில் மகாபிரபு கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவார். இப்போ ஜெகநாத்தில் வெறும் சரண சின்னம் தானே, ஆனால் அலால்நாத்தில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சு எழுந்துக்கும் போது அந்த பூரா கல்லும் அப்படியே உருகி மகாபிரபுவனுடைய பூரண சரீர சின்னம் அப்படியே அங்கே பதிஞ்சுட்டான். அலால்நாத் கோயில் ஒரு தடவை ஜீரணோத்தார காரியங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இதை படே பாபாஜி கேள்விப்பட்டார். உடனே எங்கே மகாபிரபுவனுடைய சரீர சின்னங்கள் லுப்தமாகி விடுமோ அப்படின்றதுக்காக வேண்டி என்ன பண்ணார், உடனே சங்கல்பம் செஞ்சுட்டார். ஓடினார். ஆ கௌர் அப்படின்னு அலறிண்டே படே பாபாஜி ஓட்டமும் நடையுமா அழுது அந்த கோயிலுக்கு போனார்.
பண்டாப்கள் கிட்ட அந்த பிரபுவனுடைய மகிமையை எடுத்து கூறி அவள்கிட்ட சொன்னார், இந்த பிரேமியினுடைய பலி வந்து பிரேமிகளுக்கு மட்டும்தான் புரியும்பா, எப்படியாவது இந்த அங்க சின்னத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அதுக்கு நீங்கள் எப்படியாவது உபகாரம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ன உடனே அவன் சொன்னால், நாங்களும் வேணா உங்களோட வரோம், நம்ம போய் பூரி மகாராஜா கிட்ட முறையிடுவோம் அப்படின்ன உடனே ராஜா கிட்ட போய் எல்லாத்தையும் எடுத்து சொன்ன உடனே அப்புறம் அந்த சிலாவை பிக்ஷா கேட்டு அதை சம்ரக்ஷணம் பண்ண வேண்டி அங்கேயும் ஒரு சின்ன சன்னதி கட்டி கொடுக்க சொன்னார். அந்த சின்ன சன்னதி கட்டி கொடுத்தோம்னே அதில் அந்த அங்க சிலாவை அப்படியே பிரதிஷ்டை பண்ணார். இன்றைக்கும் போனால் மகாபிரபுவனுடைய அந்த பூர்ண அங்க சேவா அந்த சிலா காண கிடைக்கிறது. அங்கேயே வந்து இந்த படே பாபாஜியினுடைய சித்திரப்பட்டமும் வச்சிருக்கார், அதையும் பார்க்கலாம். இப்போ வைஷ்ணவர்கள் வந்து அங்கே அந்த கோயிலுக்கு போனால் அங்கேயே உட்கார்ந்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ராம ஜபம் கீர்த்தன் இதெல்லாம் செய்யறத இன்னைய தினம் வரைக்கும் நம்ம அங்கே பார்க்கலாம். சத்சங்கம் வந்து அங்கே செய்யறது தான் உண்மையான அசல் நிதி அப்படின்னு சொல்கிற அசல் மகாபிரபுவனுடைய சாரம் அதை அப்படியே அனுபவிக்கலாம் நம்ம அங்கே அப்படின்றார். ஸோ அதுக்கப்புறமா மூணாவது மிகப்பெரிய விஷயம் வந்து ஸ்ரீ ஹரிதாஸ் டாக்கூர்ஜி, பூரி ஜெகநாதத்தில் இருக்கிற ஹரிதாஸ் டாக்கூர்ஜியினுடைய சமாதி. இந்த ஹரிதாஸ் அனன்ய கௌர் பக்தர் மகாபிரபுவனுடைய ஆக்ஞை பேரில் ஒரு நாளைக்கு 3,15,000 ஹரே ராம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் உச்சைஸ்வரத்தில் பிறப்பால முசல்மானாக இருந்தாலும் அழுது 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 நாம ஜபம் பண்ணுவார். சம்பூர்ண இந்த நவதீப் லீலா பிரபுவனுடைய சம்பூர்ண நீலாச்சல் லீலா தரிசனம் பண்ண மகா உத்தமர் இந்த ஹரிதாஸ்ஜி. அவருக்காக ஸ்வயம் மகாபிரபுவே சித்தா வகுல விருட்சம் அப்படின்றதையும் நட்டார். பிரபுவனுடைய சேவக்கு கோவிந்த் அப்படின்றவருடைய மூலமாக பிரதிதினம் ஜெகநாத பிரசாதத்தை இலையில வச்சு கொடுத்து அனுப்புவர். அந்த ஹரிதாஸ்ஜியினுடைய பிராண வியோகத்துக்கு அப்புறமா ஸ்வயம் மகாபிரபுவே தன் கையால் ஹரிதாஸ்ஜிக்கு சமாதியும் எழுப்பினார். 120 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சமாதி மேலே ஒரு புல்டோசரை வச்சு இடிக்க ஏற்பாடுகள் நடந்தது. அப்புறம் அந்த மடத்து மகன்த்து அவள்கிட்டலாம் பேசி அதுக்கப்புறம் படே பாபாஜியினுடைய சிஷ்யர் அப்போ ராம்தாஸ் பாபாஜின்னு இருந்தார். அவர் மூலமாக அந்த இடத்த வந்து அதிகாரிகள்கிட்ட பேசி சம்ரக்ஷணம் பண்ணி அந்த குருஜனங்களுடைய அந்த விசேஷ பிரயாசம் மூலம் ஹரிதாஸ் டாக்கூர்ஜியினுடைய சமாதி இன்றைக்கும் நம்மளுக்கு தரிசனம் ஆகிறது. அகண்ட நாம சேவா அங்கே நடக்கிறது. இந்த 3 பெரிய விஷயங்கள் அவரால் நடத்தப்பட்டது. இவருடைய சரித்திரம் வந்து ரொம்ப சாகரம் போல ரொம்ப பெரிய சரித்திரம். வாழ்நாள் பூரா அநேக 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 விசித்திர லீலாக்கள் செஞ்சுட்டே இருந்தவர். இந்த 3 விஷயங்களுக்கு நாம் வந்து அவருக்கு ருணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். இந்த மகாபிரபுவனுடைய காலத்தில் உள்ளதை தான் எதுவும் புதுசாக பண்ணி தான் செஞ்சோம் அப்படின்ற அந்த பேர் இல்லாமல் இருக்கிறத காப்பாற்றி கொடுத்த பெரிய மகான் இவர் அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீ கௌராங்கரனுடைய ஜென்ம பூமி அந்த பிராச்சீன நவ்தீப் தாம் மாயாப்பூர். அங்கே அந்தந்த லீலா ஸ்தலங்களை எல்லாத்தையும் நேரில் போய் இருந்து தானே கண்டுபிடிச்சார். அதே போல் நித்யானந்தரனுடைய பிரகடனமான பூமி ஏகச்சக்கரதாம், அதையும் இவர் தான் கண்டுபிடிச்சு சம்ரக்ஷணம் பண்ணார். ஸ்ரீ படே பாபாஜி மகாராஜ் வந்து எல்லா ஆச்சாரியர்களுடைய திரோபாவ் திதி அப்படின்னா அவளுடைய ஆராதனை திதி. அன்றைய தினம் அன்னைக்கு அவளுடைய மகிமையை எடுத்து பாடுற அந்த கீர்த்தனுக்கு பேர் சூச்சக் கீர்த்தன் அப்படின்றா. அந்த சூச்சக் கீர்த்தனை வந்து சமஸ்த வைஷ்ணவ அதையும் இவருடைய சிஷ்யர் மூலமாக பண்ணியிருக்கார். ராம்தாஸ் பாபாஜி வந்து படே பாபாஜியினுடைய சிஷ்யர். அவர் வந்து இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த பிரிவினைக்கு முன்னாடியே, அதாவது அப்போது நம்மளுடைய பாரதம் அகண்ட பாரதமாக இருந்தது இல்லையா, அந்த காலத்திலேயே இவருடைய சிஷ்யரான ராம்தாஸ் பாபாஜிக்கு 7 லட்சம் சிஷ்யர்கள் இருந்தாலாம். பூரா பாரதமும் கௌரு நாம பிரச்சாரம் பண்ணவர் இந்த படே பாபாஜியும் சரி, அவருடைய சிஷ்யரான இந்த ராம்தாஸ் பாபாஜியும் சரி. அவரும் ஒரு மகா சித்த புருஷர் தான். படே பாபாஜி மகாராஜ் வந்து மகாவிஷ்ணு சங்கராந்தி தினம் வைசாக்க மாதம் 13/4/1857 வருஷம் பங்கால் தேசம் மகேஷ்குலா அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தார். இவருடைய தந்தையாருடைய பெயர் வந்து மோகன் சந்திரகோஷ் மகாஷய், மாதாவுடைய பேர் கனகசுந்தரி தேவி.
இவர் ஒரு அலௌகிக் பாலக்காக பிராதுர்பாவம். இவருடைய சாக்ஷாத் நித்தாயி கௌராங்கரனுடைய கருணை தான் இந்த படே பாபாஜியா அவதாரம் பண்ணார் அப்படின்றது அவளுடைய நம்பிக்கை. பெற்றோர் இவருக்கு ராய்ச்சரண் அப்படின்னு பேர் வச்சா, இவருடைய பெற்றோர்கள்லாம் மகிழ்ந்து அகமகிழ்ந்து போற மாதிரி நிறைய மதுரமான லீலாக்கள் சின்ன வயசுலேருந்தே நிறைய பண்ணியிருக்கார். அலௌகிக் பாலக் வளர வளர இந்த பிராரம்ப ஜீவன், அதாவது ஒரு 40 வயசுக்கு முன்னாடி பல கஷ்டங்களை ரொம்ப அனுபவிச்சிருக்கார். முதல்ல இவருடைய பிதாமனுடைய மரணம், அதுக்கப்புறம் இவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவள்லாம் ஒருத்தராக மாண்டு போறா. அதே சமயத்தில் ஒரே ஒரு சின்ன தங்க தான் மிச்சப்பட்டா. ஆனால் அவளும் விதவையாக சேர்ந்துட்டா திரும்பி ஆத்துக்கு. அப்போது இந்த பலவிதமான கஷ்டங்களுக்கு நடுவில் அந்த பரிவாரத்தை பூரா இவர் தான் கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். இவருடைய மேற்பார்வைக்கு கீழே அந்த குடும்பத்தை அப்படி நடத்தின்னு வந்துட்டு இருந்தார். அந்த 40 வயசு வரைக்கும் இவர் கிரகஸ்த தர்மத்திலேயே இருந்தவர் தான். 40 வயசுக்கு அப்புறமா எந்த காரணத்துக்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த காரியத்தை தொடர வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு நொடி தான் அப்படியே வீட்டை தியாகம் பண்ணார். வீட்டை விட்டு கிளம்பிட்டார். பவானிபூர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது. அந்த பவானிபூர் சக்தி பீடத்துக்கு ரொம்ப பெயர் போன இடம். அந்த பவானி கனவுல துர்காதேவி, ஸ்வயம் துர்காதேவி கனவுல ராய்ச்சரண் நீ உடனே கிளம்ப வேண்டியதுப்பா, வீட்டை விட்டு நீ கிளம்பி சக்தி பீடமான என்னுடைய ஆலயத்துக்கு நீ வர வேண்டியது. நீ அங்கே துர்கா ஜபம் பண்ணி அதை புனஸ்சரண பண்ணணும் அப்படின்னு ஆக்ஞாபிக்கிறார். இன்னைக்கு காலையில் எழுந்துக்கிறார். ஏதோ ஒரு அதிர்ஷ்ய சக்தியினுடைய உத்வேகம். உடனே வீட்டை உதறினார். நேராக பவானிபூர் போகிறார். அன்றைய தினம் சூரிய கிரகணம். அந்த அவசரம் அமாவாசைய திதி. தேவியனுடைய கர்ப்ப கிரகத்தில் போய் உட்கார்ந்துட்ட மந்திர ஜபம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அந்த புரச்சரண சங்கியா கூட முடியல. அதுக்குள்ளே சாக்ஷாத் ரூபத்தில் தேவி பிரகடனமானா இவருக்கு முன்னாடி. அவனே ராதா இவருடைய ராய்ச்சரனுடைய தலையில் கையை வச்சு தேவி சொன்னா, ஹே புத்ரா, உன்னுடைய மனோகாமனா சீக்கிரம் நிறைவேறும். நீ எதுக்காக இந்த பூலோகத்துக்கு வந்தியோ அந்த காரியத்தை நீ இனிமேல் கவனிக்கணும். நீ இங்கேருந்து கிளம்பி நேராக அயோத்தியா போ. அயோத்தியான சாக்ஷாத் நித்யானந்த பிரபுவனுடைய வம்சத்தினர் ஸ்ரீ சங்கர ஆரண்யபுரி கோஸ்வாமின்னு இருக்கார். அவருண்ட போய் நீ தீட்சை பெற்றுக்கணும். மற்றதை நான் உன் கூட இருந்து உன்னை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி மாயமாயிட்டா. அதுக்கப்புறமா இந்த பிரத்யக்ஷ தரிசனம் ஆனதுக்கு அதே நாள் அங்கே சங்கராரண்யபுரி அந்த கோஸ்வாமிக்கும் தேவி சொப்னம் கொடுத்தா. ராய்ச்சரண் சொல்லிட்டு ஒரு ரொம்ப பவித்திர ஆத்மா, அவர் உன்னை தேடி வர, அவருக்கு நீங்கள் எல்லா விதத்துலேயும் கிருப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஆக்ஞை இட்டா கனவுல போய். உடனே அவர் எழுந்து தன்யஹை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துட்டார் படுக்கையிலேருந்து. இந்த யோக மாயாவனுடைய லீலா, அந்த தேவி கருணையினுடைய கிருப்பை. இப்போ ராய்ச்சரண் மெல்லமாக நடந்து பெங்கால்லேருந்து கிளம்பி பவானிபூர்லேருந்து ராய்ச்சரண் நடந்து அயோத்தியா ஹா குருதேவ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்ண்டே குருநாதர் இருக்கிற இடத்த நோக்கி அயோத்தியாவுக்கு சேர்ந்தார். அப்போ குருநாதர் சரையு நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு குடிசைக்கு வந்துட்டுருக்கார். இவரும் அங்கே வந்தார். உடனே வாப்பா ராய்ச்சரண் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டார். உன்னைதான் எதிர்பார்த்து காத்துட்டுருக்கேன்ப்பா அப்படின்னார். உடனே இவரும் சரணத்தில் விழுந்து நமஸ்கரிச்ச. குருதேவ் சகஜமாக இவரை கையை பிடிச்சு இவரை உட்கார வச்சு இவரை முதல்ல போய் சரையூல ஸ்நானம் பண்ணிட்டு வர சொன்னார். சரையூல போய் இவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தவுடனே இவருடைய கழுத்தில் கட்டி துளசி மாலை அணிவிச்சார். நெற்றியில திலகமிட்டார். துவாதசி திலகம் உடல் பூரா அவயவங்கள்ல அப்படியே ஜொலிக்க இந்த குருதேவ் பகவான் அனந்த சக்தி பிரபாவத்தோட படே பாபாஜிக்கு தீக்ஷா கொடுத்த. அந்த தீக்ஷா பிரதானம் ஆன உடனே 2 பேருக்கும், குருவுக்கும் சிஷ்யருக்கும் எப்பேற்பட்ட ஸ்திதி ஏற்பட்டது அப்படின்னா அதை வர்ணிக்கவே முடியாது அப்படின்றார். என்ன அப்படின்னா, படே பாபாஜியினுடைய தேகத்தில் ஒரு நடுக்கம் ஏற்பட்டதாம், கம்பம் ஏற்பட்டது. குருதேவருடைய அங்கத்திலையும் அதே கம்பம் ஏற்பட்டது. 2 பேரும் எத்தனை மணி நேரம் பிரேமையினால் தழுவி 2 பேரும் எவ்வளவு நாழி அழுதா அப்படின்றது தெரியாது. அப்படியே கண்கள்லேருந்து அந்த பிரேம கண்ணீர் அப்படியே வழிஞ்சுட்டே இருந்துதான். அதுக்கப்புறமா படே பாபாஜி
சதா சதா குருதேவருடைய சரணத்திலேயே இருந்துட்டு அவருக்கே எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும் ஆசைப்பட்டார். இவர் சாக்ஷாத் நித்யானந்தனுடைய ஸ்வரூபம் தானே படே பாபாஜி. அப்போது குரு என்ன சொன்னார், இல்லைப்பா நீ எனக்கு சேவா பண்ணணும் அப்படின்றத நான் விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை உங்களுக்கு சேவை பண்ணணும் காலமெல்லாம் இதுதான் என்னுடைய ஒரே ஆசை அப்படின்னு சொன்னார். உடனே அவர் சொன்னார், சேவா அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சுகம் கொடுக்கறது அப்படின்றது தான். அப்போது நீ என்னோட இருந்துட்டு எனக்கு சரண சேவை, ரசோயி சேவா, சமைச்சு போடுறது, இந்த மாதிரிலாம் இத்தியாதிகள் நீ பண்ணிட்டு எனக்கு சேவை பண்ணுறது எனக்கு பெரிய சுகமே கிடையாது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் எதில் சந்தோஷப்படுவேன் அப்படின்னா, பாத்திரம் விசாரம் பண்ணாமல் சர்வத்திர நர நாரி ஆண் பெண் உச்சகுலம் நீச்சகுலம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம பாகுபாடு இல்லாமல் சர்வ ஜனங்களுக்கும் உன்னுடைய நாம தனத்தை எல்லாருக்கும் நீ பகிர்ந்து கொடுக்கணும் பார், அதில் தான் எனக்கு சந்தோஷம், இதுதான் என் குருவான என்னுடைய ஆக்னேயும் கூட அப்படின்னு உடனே இவர் கேட்டார், சரி கிரந்த பாட்டம்லாம் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா நான் என்ன படித்து தெரிஞ்சுக்கணும், அதையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிவேதனம் பண்ணுறார். உடனே அவர் சொன்னார், பாராயணம் பண்ணணும் அப்படின்னா சர்வசாஸ்திரங்களுடைய சாரம் ஸ்ரீமத் பாகவதம், அதனுடைய பாஷ்ய ஸ்வரூபம் ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதம். அந்த சைத்தன்ய சரிதாமிருதம் கிரந்த பட்டணம் நித்தியம் படிச்சுட்டு வா. அதுக்கப்புறம் நரோத்தம் டாக்கூருடைய ஸ்ரீ நரோத்தம் பிரார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப அற்புதமான நரோத்தம் டாக்கூருனுடைய சரித்திரம், பிரேம பக்தி சந்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஆர்த்த பக்தருடைய ஹிருதயம் ஆர்த்த பக்தர் அவருடைய ஹிருதயத்தில் எப்படி அந்த பிரேம பக்தின்ற சந்திரன் உதயமானது அப்படின்ற அந்த பிரேம பக்தி சந்திரிகா கிரந்தம். அதுக்கப்புறம் பிரேமானந்த டாக்கூருடைய மனசிக்ஷா, அதான் சைத்தன்ய மகாபிரபு நித்திய பாட்டம்ஸ் பண்ணணும். இதெல்லாத்தையும் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கிரந்தங்கள், இந்த சைத்தன்ய சரிதாமிருதம், கௌர் கதா, இந்த கிரந்தங்கள்லாம். மனக சிக்ஷா அப்படின்றது என்ன அப்படின்னா மனசுக்கு எப்படி சிக்ஷா கொடுக்கணும் அப்படின்றது தான். அதையும் நீ நித்திய பாட்டத்தில் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நவதீப் தாம் இப்போ கிளம்பி நேராக அங்கே போய் நீ வாசம் பண்ணின்று அப்படின்னு ஆக்ஞாபிக்கிறார். அப்புறம் ஜெகநாதபுரியும் அடிக்கடி நீ போகணும், அங்கேயும் நீ போய் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் தன்னுடைய கழுத்தில் ஒரு துளசி மாலை அணிஞ்சுட்டு இருந்தார். கிளம்பும்போது அந்த துளசி மாலையை தன் கழுத்துலேருந்து கழட்டி குருநாதர் சிஷ்யருடைய கழுத்தில் அப்படியே அணிவிச்சார். கண்கள்லேருந்து அப்படியே தாரையாக கண்ணீர் கொட்டுறது. இப்படி இவருக்கு கிளம்ப சொல்லி ஆக்ஞா கொடுத்து இவரும் அங்கேருந்து கிளம்பிட்டார். இப்போ என்ன, நவதீப் தாமுக்கு வந்துட்டார். கிளம்பி படே பாபாஜி பூரா தினம் நாம ஜபம், ஸ்வத்திய, தன்னுடைய அந்த கிரந்தங்கள் பட்டனம் அதெல்லாம் பண்ணிண்டு அதில் சைத்தன்ய சரிதாமிரதம் படிக்கும்போது தன்னையே தான் எழுந்துடுவார். அப்படியே கண்லேருந்து தாரையாக கண்ணீர் வழியும். எத்தனை மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஆகாரம் இல்லாமல் சைத்தன்ய சரிதாமிரத்தை படிச்சுட்டு வருவார். அப்புறம் வரவா போகிறவாள் எல்லாரையும் கூப்பிட்டு உன்மத்தராகி அப்படியே வாக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார். அந்த சரித்திரத்தில் இருக்கிற அன்னைக்கு அவர் படித்ததை. சாயங்காலம் என்ன பண்ணுவார், நித்தியம் கீர்த்தன் பண்ணிண்டு அந்த நவதீப்பில் இருக்கிற சமஸ்த தேவாலயங்களுக்கும் போவார், தரிசனம் பண்ணுவார். அந்த நவதீப் சந்திரனுடைய பிராப்தி வேணும் அப்படின்னா நாம் நவதீப் தாம் போய் அதை அனுபவிக்கும் போது தான் அது தெரியும் அப்படின்றார். பக்த சமூகத்தில் சிங்கம் போல ஒரு பிரேமாவேஷத்தில் ஹரிநாம பிரச்சாரம் பண்ணுவார், ஹரிநாம ஜபம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நடந்து 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 குரு ஆக்ஞாபிச்சு அப்படி ஜெகநாதபுரிக்கும் யாத்ராவா வருவார். மகாபிரபுவே மறுபடியும் வந்துட்டாரா அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசிப்பா. பகல் பார்க்காம நாம் சங்கீர்த்தன் பண்ணிகிட்டே இருப்பார். ராத்திரி ஆயிடுத்து அப்படின்னா அங்கேருந்து நேராக கிளம்பி சாக்ஷி கோபால் மந்திருக்கு வந்துடுவார். ராத்திரியானா இங்கே சாக்ஷி கோபால் மந்திரில் தான் தங்குவார். இப்படி இந்த 2 கௌர் வர்ண வஸ்திரம் தரித்த மகா புருஷராக இவர் இருந்திருந்தார். அதாவது இவர் சாக்ஷி கோபால் கோயிலுக்குள்ளே தங்கும்போது அப்போ சாக்ஷாத் நித்யானந்தரும் கௌராங்க மகாபிரபுமே நித்தியமே இவரை பார்க்கறதுக்கு நாங்கள் வருவாளாம். அந்த கோயிலுக்குள்ளே இவருக்கு இந்த நித்தாய் கௌர் ராதேஷாம்
ஹரே கிருஷ்ணா ஹரே ராம், அந்த நிதாய் கௌர் ராதேஷாம் அப்படின்ற அந்த அக்ஷர மந்திரத்தை இவருக்கு பிராப்தி பண்ணாராம். படே பாபாஜிக்கு அங்கே தான் அந்த மந்திரம் வந்து பிராப்தமாயிற்று அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள், அது எல்லாத்தையும் வர்ணிக்கவே முடியாது. எப்படி இவர் ஜெகநாதபுரியில் வாசம் பண்ணார், எவ்வளவு திவ்யமான லீலாக்கள்லாம் நடத்தினார், லுப்தமான அந்த கௌர் லீலாக்கள்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணுவார். அப்புறம் சந்தன் யாத்திரையில் வந்து கௌராங்கர் எப்படி கீர்த்தன் செய்வார், அதை படே பாபாஜியும் அதே போல உச்சைஸ்வரத்தில் பண்ணுவார். மகாபிரபுவுக்கு வந்து ரத யாத்திரையின் போது எப்படி அவஸ்தை ஏற்பட்டதோ அதே போல சந்தன் யாத்திரா, ஜல யாத்திரா, ரத யாத்திரா போதும் ஏற்பட்டது. எப்படி ஜனங்கள் வந்து கௌராங்கரை பார்க்க கூடுவாளோ அப்படி பக்தர்கள் இவரையும் பார்க்கறதுக்கு அப்படியே கூடிடுவாளாம். என்ன விரகம், என்ன அழுக, என்ன கீர்த்தன், அப்படி வர்ணனை இருக்கான் இவரை பற்றி கிரந்தத்தில். இப்போ ஜெகநாதபுரியில் இருக்கிற அந்த நரோத்தம் டாக்கூர் அவர் சேவிச்ச அந்த ராதாகாந்த்ஜி, அந்த ராதாகாந்த்ஜி மட் இருக்கு இல்லையா, அந்த ராதாகாந்த்ஜி மடத்துக்கு எப்படி இவர் அந்த இடத்த பிடிச்சார், சக்கிமாஜி சரித்திரத்திலையும் இதை பற்றி ரொம்ப விரிவாக வருது அப்படின்னு சொல்கிறார். சில சமயம் நவதீப், சில சமயம் ஜெகநாதன் அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரச்சாரம் பண்ணுவார். அந்த நாமச்சார உத்தேசம்தான் இவருடைய வாழ்க்கையினுடைய முக்கிய குறிக்கோளே. எல்லாமே பாத யாத்திரையாக தான் போவார். பெங்கால், ஒரிசா இந்த 2 மாகாணங்களையும் அடிக்கடி சென்று அதை பரம பவித்திரமாக்குவர். அப்படி போகும்போது வழியில் பார்க்குற கிராமங்கள், நகரங்கள் எல்லா இடத்துக்கும் போய் நாம பிரச்சாரம் ரொம்ப பிரேமையோடு செய்வார். இவருடைய சமத்கார லீலைகள்லாம் கேட்கும்போது அப்படி ஒரு கண்களில் தாரதாரையாக கண்ணீர் விட்டுண்டு இன்றைக்கும் படே பாபாஜி சரித்திரம் கேட்குறவா இருக்கா. கல்கத்தாவில் வந்து சம்ஷான் காட் அப்படின்னு ஒரு காட் இருக்குது. அங்கே வந்து ஒரு மரணம் அடைஞ்ச ஒரு ஸ்திரீயை எழுப்பி அவளை நாம கோஷம் பண்ண வச்ச. அப்புறம் நவதீபத்தில் வந்து ஒரு பிரசித்தியான ஒரு கட்னா, அதாவது உண்மை நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, நாய்களுக்கு வந்து விருந்து மகோத்சவம். எப்படின்னா, நவதீபத்தில் வந்து கங்கக்கரை ஓரம் நாம பிரச்சாரம் பண்ணின்னு இருக்கும்போது அங்கேயே ஒரு இடம் பிடிச்சு அந்த இடத்துல இருந்துட்டு இவர் நித்திய சேவாக்கள் பகவானுக்கும் பண்ணிட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டுருப்பார். ஆனால் இவர் போனால் வந்தால் இவர் பின்னாடியே ஒரு நாய் ஓடி ஓடி வரும் இவர் பின்னாடியே. ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாட்கள். அப்போது அந்த நாயனுடைய சரீரத்தில் எந்த ஜீவன் இருக்குது அப்படின்னு இவர் பார்த்தார். ஞான திருஷ்டியில் இவருக்கு தெரிஞ்சுது. அந்த நாய் அங்கே நின்றுண்டு அவர் குதிச்சு கீர்த்தன் பாட அப்படியே அந்த மண்ணில் விழுந்து அந்த நாய் புரண்டு புரண்டு எழுந்துக்குமா, பிரலாபிக்குமா, அழுமா, துக்கப்படுமா. அப்புறம் பாபா எங்கே இருக்காருன்னு தேடிட்டு போய் அங்கேயே வந்து அந்த அவர் எங்கே தங்குறாரோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் படுத்துன்றுமா. இப்போ பாபா என்ன சொன்னார், நம்ம ஆசிரமத்துக்கு வெளியிலேயே இங்கே ஒரு ஆசிரமம் தயாராகிடுது இவருக்காக. அந்த ஆசிரமத்துக்கு வெளியிலேயே ஒரு ஆசனம் போட சொன்னார். அப்போ தினமும் என்ன பண்ணுவார், அந்த ஆசனத்தில் வந்து அந்த நாய் உட்காந்துக்கும். அந்த நாய்க்கு சரணாமிர்தம், பிரசாதம் எல்லாம் ஒரு தொன்னையில் வச்சுட்டு வந்துட சொல்லுவார். எப்பெல்லாம் பாபா வந்து நகர கீர்த்தன் பரிக்கிரமா அப்படிலாம் கிளம்புறாரோ அப்போ அந்த நாயும் அவர் படே பாபா பின்னாடியே ஓடி ஓடி வரும். அதுக்கப்புறம் படே பாபா அதுக்கு வந்து பக்திமா அப்படின்னு பேர் வச்சார். ஒரு பவித்திர ஜீவன் அது ஏதோ ஒரு அபராதம் பண்ண காரணத்தினால அது நாய் சரீரம் பெற்று இந்த ஜென்மால இப்படி வந்திருக்கு. அது ஒரு வைஷ்ணவர், அதை ஒன்றும் சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு பக்திமா அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது ஏதோ அபராதம் பண்ண காரணத்தினால அது நாய் சரீரம் பெற்று வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அது பக்கா வைஷ்ணவன் என்ன அப்படின்னு சொல்லுவார். ஏகாதசி தினமானால் அது எதுவுமே சாப்பிடாது, எது கொடுத்தாலும் சாப்பிடாது, தண்ணீர் கூட அருந்தாது. அப்புறம் நல்ல வெயில் காலத்தில் கூட அது தண்ணியே குடிக்காதாங்க. ஏகாதசி விரதம் இருக்கும். படே பாபாஜி கீர்த்தன் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அது ஒரு ஓரமாக உட்காந்து கேட்கும். அது கண்லேருந்து அப்படியே தாரதாரையாக கண்ணீர் வடிக்குமா. அந்த விரக தாபம் மேலிட்டதுனால அந்த மண்ணில் விழுந்து விழுந்து பொருளுமா. அந்த நவதீப் ரஜ்ஜில் விழுந்து அது பொருளும். ஒரு நாளைக்கு பக்திமா எழுந்துக்கவே இல்லை. அதனுடைய அந்திம காலம் வந்துடுது அப்படின்னு பாபா புரிஞ்சுட்டார். உடனே அதனுடைய வாயில் வந்து சரணாமிர்தம், பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அதனுடைய காதில் மகா மந்திரத்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் அதுக்கு வஸ்திரம்லாம் கட்டி கோபி சந்தனம்லாம் இட்டு விரஜ எடுத்துன்னு வந்து அதை திலகமாக வைக்க சொன்னார். அப்புறம் பாபா மனசில் விசாரம் பண்ணி பார்த்தார். எப்படி வைஷ்ணவருக்கு வந்து சரீரம் விட்டாவிட்டு உற்சவம் கொண்டாடுறோமோ அதுபோல இந்த பக்திமாவுக்கும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நவதீப்பில் இருந்த
அத்தனை வைஷ்ணவர்களுக்கும் அழைப்பு விடுவித்தார். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு பிரசாதம் பண்டாரா, விருந்துக்கு எல்லாரும் வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை பக்திமாவுக்கு பண்டாரா அப்படின்னு சொன்னார். அந்த வைஷ்ணவெல்லாம் என்ன நினச்சிட்டா, பக்திமா அப்படின்னு இவர் சொல்கிறது வந்து இவருடைய ஆசிரமத்தில் வேண்ட ஏதோ ஒரு வைஷ்ணவருக்கு பண்டாரா அப்படின்னு அவெல்லாம் நினச்சிட்டா. படேபாபாஜியினுடைய ரொம்ப பிராணப்பியாரி சிஷ்யர் யார் அப்படின்னு கேட்டால் நவ்தீப் தாஸ். அவர்கிட்ட வந்து, ஏன் நவ்தீப், நீ வந்து நவ்தீப் தாமில் எத்தனை நாய்கள் இருக்கோ அத்தனை நாய்கள் அந்த தெருக்கோடிக்கு போனியானா அந்தந்த நாய்கள் அப்படி இப்படியே நின்றுருக்கும். அவள்டா ஏன்னா சஜாதி இல்லையா, ஒரே ஜாதி இல்லையா, அதனால் அவளெல்லாம் கை கூப்பி அவளை நாளைய தினம் பண்டாராவுக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டு வரணும் போ அப்படின்னார். உடனே உங்கள் ஆக்னே என்னவோ நான் அதை நிறைவேற்றுறேன் குருநாதா அப்படின்னு அவரும் கிளம்பி போனார். நவதீப் தாஸ் அந்த தெருக்கோடிக்கு போவார். அங்கே இருக்கிற நாய்கள்லாம் பார்த்து அதுக்கு முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணுவார். அதோட கழுத்தில் வந்து ஒரு துளசியை போடுவார். நாளைக்கு பக்திமா அவனுடைய உற்சவம் நடக்கிறது, அதனால் பக்திமா பிரசாத சேவாக்காக பந்து ஜனங்களோட நீங்கள்லாம் வந்துருங்கோ அப்படின்னு அந்த நாய்கள்கிட்ட சொல்லுவார். சொல்லிட்டு கிளம்பி வரணும் அப்படின்னு குருனுடைய ஆக்ஞை பேரில் அதே மாதிரி போய் பண்ணார். உடனே இவரை பார்த்து ஜனங்கள்லாம் கை கொட்டி கேலி பண்ணி சிரிச்சா. உடனே இவர் சொன்னார், சிரிக்கிறவா நீங்கள்லாம் சிரிங்கோ, ஆனால் நான் குருதேவருடைய ஆக்னியை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரா தினம் அலைஞ்சு திரிஞ்சு நாய் கூட்டத்துக்கையும் பார்த்து சேவித்து அவகிட்ட பக்திமா அவனுடைய பண்டாராவுக்கு வர சொல்லி அவகிட்டலாம் சொல்லிட்டு கிளம்பி மடத்துக்கு வந்து சேர்ந்தார். மறுநாள் காலையில் யதா பிரகாரம் மடத்தில் நடக்க வேண்டிய எல்லா சேவாக்களும் பகவானுக்கு எல்லாம் பண்ணி முடித்தார் மகாபிரபு. இதுக்கு அப்புறமா பண்டாரா, அதில் என்ன நடந்தது அந்த பண்டாரா, சுவாரஸ்யமான விஷயங்கள் அது அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதேஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा.